எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட மனோகர் நிலா கிட்ட போய் சண்டை போடுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை திருவண்ணாமலைக்கு எப்படி நிலாவை கூட்டு போகலான்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணிடுங்க. சேரன் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க மனோகர். நிலாவும் சோழனும் லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற உண்மையை சேரன் மனோகர்கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே இனி மனோகர் என்ன பண்ணுவாங்க, இதை நேராக தேனுக்கிட்ட போய் சொல்லுவாங்க. தேனு சும்மா இருப்பாங்களா? உடனே நிலா கிட்ட போய் கேட்பாங்க. அப்படியே சண்டை வரும். உடனே மனோகர் கேட்பாங்க, நீ தான் அவனை லவ் பண்ணவே இல்லைல்ல, உன்னை ஏமாற்றி தானே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், வா நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே நிலா, அவன் ஃபஸ்ட்டு என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் இப்போ எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்போ மனோகர் சொல்லுவாங்க, அப்போ வா திருவண்ணாமலைக்கு நம்ம போகலாம், இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நிலாவுக்கு அது பிடிக்காது. ஏன்னா இங்கே அவங்களுக்கு கம்பெனிலாம் இருக்குல்ல, அதனால் போக மாட்டாங்க. அப்படியே சண்டை வளர்ந்துட்டே இருக்கும். உடனே நிலா, அப்போ நான் இங்கேயே இல்லை, நான் சோழன் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. எதுக்கு நீ சோழன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நிலா சொல்லுவாங்க, நான் அவனுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. உடனே சண்டை போட்டுட்டு நிலா சோழன் வீட்டுக்கே போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வர எபிசோடில் இதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நினச்ச மாதிரியே வானதி பாண்டியை வந்து அவமானப்படுத்தினாங்க. அதனால் பாண்டி மெக்கானிக் வந்துட்டாங்க. உடனே 2 பேர்த்துக்கும் வந்து சண்டை நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணி தானே, நான் ஹோட்டலில் உங்கள் அண்ணியை பார்த்தேன், உன்னை இப்படி பேச சொன்னது அவங்க தானே அப்படின்னு சொல்லி வானதி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன அவங்க அவமானப்படுத்துவாங்க, நீ அதை பார்த்துட்டே இருப்பியா, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பாண்டி சண்டை போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படியே நிலாவோட அப்பா கிட்ட நிலா வந்து இதான் நான் டிசைன் பண்ணதுப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே தேனு சொல்கிறாங்க, இதை தான் நம்ம ஊர் மேஸ்திரியே பண்ணுவாங்களடி அப்படின்னு சொல்கிறாங்க, இதுதான் உன் வேலையா அப்படின்னு சொல்லி தேனு கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, நாங்கள் டிசைன் பண்ணுறது தான் மேஸ்திரி அங்கே வீடாக கட்டுவாங்க, இதான் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிலா. இதுக்கு எதுக்கடி நீ இங்கே இருக்கணும், நம்ம ஊரில் உள்ள எல்லா வீடு கட்டுறதையும் நான் உனக்கு வாங்கி தரேன், வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. உடனே நிலா தேனு சொல்கிறாங்க, நம்ம இப்போ புது வீடு கட்ட போகிறவங்களாங்க, அதுக்கு கூட இவளையே டிசைன் பண்ண சொல்லும், அதை பார்த்துட்டு எல்லோரும் யார் டிசைன் பண்ணான்னு கேட்டு இவளையே இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலாவுக்கு ஒரு வாரியாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் உங்ககிட்ட யாருக்குனே சொன்னேன்லப்பா, நான் அங்கே வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி தானே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் சும்மா தான் கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்து நிலா வீட்டுக்கு போய் தேங்காய், பழம், மாங்காய் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்காங்க. இதெல்லாம் நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது அப்படின்னு சொல்லி நிலாக்காக எடுத்துகிட்டு வந்தேன், நிலா அங்கே நல்லா சாப்பிடுவாங்க அதனால எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சேரன் கொண்டு கொடுக்குறாங்க. உடனே நிலா அம்மா வந்து, நல்லா இருக்கீங்களா, இந்தாங்க காப்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காப்பி சாப்பிட்றாங்க. வாங்க தம்பி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பா கூப்பிடுறாங்க. இல்லை நான் சாப்பிடல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் எப்படி சாப்பிட சொல்கிறீங்க, இங்கே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. உடனே நிலாவும் சேரனும் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நிலாவோட அப்பா வந்து, நான் வெளியே போகிறேம்மா, தம்பியை கொண்டு விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் மெயின் ரோடு வர நடந்து போயிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, இல்லைன்னு இதுக்குன்னே நைட்டு நேரத்தில் நீங்கள் நடந்து போய்கிட்டு அப்பா ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறவு நடேசனுக்கும் அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை நடக்கு. உன் மருமக தான் வீட்டை விட்டு போயிட்டாலாம்ல, உங்கள் வீட்டு ராசியே அப்படி தான், நானும் நல்லா இருக்கும்னு நினச்சேன் உன் மருமக இருந்தோடனே, ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்து சோழன் வந்து, என் பொண்டாட்டி அவள் 1 வாரம் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா, 1 வாரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே எல்லாரையும் சண்டை போட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு சோழன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, நிலா உண்மையிலே நம்ம வீட்டு ராசி சரியில்லையா, நிலா இனி வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு நடேசன்னு சொல்கிறாங்க. உடனே சோழன், இல்லை அவள் 1 வாரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்த பொண்ணை வச்சு நல்லா வாழ தெரில, இப்போ பேசுறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க.